வணக்கம். மதிமுக பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இப்போ வளர்ந்துருச்சு. எல்லாத்துக்குமே வந்துருச்சு. காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, துரை வைகோவோட சமீபத்திய பேச்சுகள் வந்து ரொம்ப மோசமா இருக்குது. திமுக விமர்சனம் பண்ற மாரி இருக்குது. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கட்சி வந்து தேர்தல் அங்கீகாரம் பெறணும் அப்படின்னம்னா, எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல்ல வந்து 12 தொகுதியில குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, திமுக தரப்ப பொறுத்தவரைக்கும் 12 தொகுதியில நிப்பாட்டுறதுக்கு வேட்பாளர் இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. அது இல்லாம அவங்க கட்சியில எத்தன பேர் உறுப்பினர் இருக்கிறாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வியெல்லாம் பல விதத்தில கேட்குறாங்க. ஏன்னா, இவரு திமுக எதிர்த்து தான் வைகோ வந்து மதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்ச பிறகு திமுகவோட கூட்டணி வச்சோனே, அவருடைய கட்சியோட வீழ்ச்சிய வந்து யாருனாலயும் தடுக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து துரை வைகோ வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு திருச்சி தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளரா திமுக கூட்டணிக்குள்ள குடுக்குறாங்க. மதிமுக சார்பா அவர் போட்டி போடுறாரு. எங்க கட்சி சின்னத்தில தான் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அப்ப இருந்த அமைச்சர் நேரு என்ன சொன்னாரு அப்படின்னா, நீங்க வந்து திமுக சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே நில்லுங்க. போட்டி போடுங்க. அப்படி போட்டி போட்டீங்கன்னா ஈஸியா வந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லும்போது, நாங்க தன்மானத்த விட்டெல்லாம் நிக்க மாட்டோங்க. எங்களுக்கு தேவை எங்க கட்சி சின்னத்தில தான் நான் போட்டி போடுவேன். செத்தாலும் தோத்தாலும் எங்க கட்சி சின்னத்த வந்து தான் நான் போட்டி போடுவேன் அப்படிங்கிற மாரி சொன்னாரு. தேர்தல் ஆணையம் தான் உங்களுக்கு மாநில அங்கீகாரமே இல்லையே. உங்க சின்னம்னு ஒண்ணும் கிடையாது. சுயேட்சை சின்னம் இந்தா தீப்பெட்டிய வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி தீப்பெட்டிய குடுத்தாங்க. ஆனா, போராடி தான் ஜெயிக்க வச்சாங்க திமுகலாம். சும்மா சொல்லக்கூடாது. பயங்கரமா வந்து திமுக களத்தில இறங்கி துரை வைகோவ எப்படியாவது ஜெயிக்க வச்சுருங்கன்னு சொல்லி முதலமைச்சர் போட்ட உத்தரவு, பயங்கரமா இறங்கி செயல்பட்டு அமைச்சர் நேரு, திமுக டீமு எல்லாமே களத்தில இறங்கி துரை வைகோவுக்காக செயல்பட்டு, ஓரளவுக்கு வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிச்சாரு. ஜெயிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவருடைய பேச்சு தான் வந்து கூட்டணிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துற மாரி இருக்கு. இது துரை வைகோ அப்படி பேசுறாரே அப்படின்னு சொல்லி வைகோ ஏதாவது கண்டிப்பாரான்னு பார்த்தா, அதுவும் கண்டிக்கல. ஏன்னா, அவரு திரும்பவும் வந்து வைகோவுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கேட்குறாரு. பையன் வந்து நாடாளுமன்ற எம்பியா இருக்கிறாரு. வைகோவுக்கு வந்து ராஜ்யசபா சீட்ட குடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எப்படி குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து அப்படியே வந்து அவருக்கு ராஜ்யசபா சீட்டு குடுக்கல. அதனால எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அப்போ சட்டசபை இதில வந்து ஒரு 12 தொகுதி எங்களுக்கு குடுக்கணும். நாங்களும் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவரு பேச ஆரம்பிக்கிறாரு. துரை வைகோ பேச ஆரம்பிக்கிறாரு. பொதுக்குழுலயும் போட்டு தீர்மானம் போட்டு, யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிற மாரிலாம் ஒரு லிஸ்ட்ட போட்டு கையில வச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடிய குடுக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, சிபிஎம் கட்சியிலயும் பார்த்தீங்கன்னா, நாங்களும் அதிக தொகுதிய கேட்போம் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. துரை வைகோட இந்த பேச்சு தான் வந்து மீதி கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. அதேபோல பார்த்தீங்கன்னா, திருமா கூட அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே பேசுறாங்க. பேசும்போது நம்ம எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு. ஆனா, இந்த பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறாங்க. அவர் வந்து முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கூட்டணியில இருக்கிறோம். நம்ம கூட்டணியில இருக்கிறனால, நம்ம கூட்டணியில இருக்கிறவங்கள அனுசரிச்சு போயிடுவோம். வேணாம் கூட்டணி உடைஞ்சிருச்சு அப்படின்னா, அது கூட வந்து மக்கள் மத்தியில ஒரு ஒரு சிம்பத்திய கிரியேட் பண்ணிரும். நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாரி எண்ணத்தில முதலமைச்சரும் அப்படியே அமைதியா இருந்தாரு. ஆனா, இந்த பொதுக்குழுல 31வது பொதுக்குழுல ஈரோட்ல நடந்ததுல அ வைகோ பேசினாரு. துரை வைகோ பேசினாரு. அத தாண்டி பார்த்தீங்கன்னா, ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் அப்படிங்கிறவரு பேசினாரு. அவர் பேசினது தான் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் காதுக்கு போனோனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாலின வந்து பரதனாவும், வைகோ வந்து ராமராவும் ஒப்பிட்டு ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பரதன்னா ராமர் வந்து வனவாசம் போகும்போது அவர் பரதன் கையில வந்து ஆட்சி அதிகாரத்த குடுத்துட்டு போனாரு. ராமரோட செருப்ப வந்து கையில வச்சுட்டு பரதன் வந்து ஆட்சி செஞ்சாரு அப்படிங்கிறது தான் வரலாறு. இத கேள்விப்பட்டோன்னே, வைகோ தான் தனக்கு வந்து பிச்சை போட்டாரு. அதனால தான் நான் ஆட்சியில உட்காந்துருக்கிறேன், முதலமைச்சரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது வந்து முதலமைச்சருக்கு கோவத்த ஏற்படுத்திருச்சு. அவர் என்ன செஞ்சாரு டக்குன்னு, இது மாரிலாம் பேசுறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. அவரு வந்து திமுகலேருந்து விலகி போனாரு. விலகி போனப்போ வந்து திமுக கட்சிய அழிச்சிடலான்னு நெனைச்சாரு. ஆனா முடியல. அதனால வந்து இவரு இப்போ வந்து மதிமுகன்னு ஆரம்பிச்சாரு. திரும்பவும் திமுகவோட கூட்டணி வைக்கிறாரு. இப்போ வந்து நம்மட்ட கட்சிக்குள்ள இருக்கிறாரு, கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு. அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு தேர்தல்ல அங்கீகாரம் வேணும். மாநில அங்கீகாரம், மாநில கட்சி அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறதுக்காக 12 சீட்டு கேட்குறாங்க. கேட்குறதெல்லாம் கேட்கட்டும். ஆனா அத பத்திலாம் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாரி எண்ணத்துல இருந்தாரு. ஆனா, இந்த பேச்சு பொதுக்குழுவுல ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் பேசின அந்த பேச்சு இருக்குல்ல, அது வந்து முதலமைச்சருக்கு பயங்கர டென்ஷன் படுத்துச்சு. சரி, இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிறவங்க யாரையுமே வந்து நம்ம கட்சிக்குள்ள திமுகவுக்குள்ள கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நெறைய பேர் வந்து நாங்க திமுகவுல திரும்ப வரோம். தாய் கழகத்தில வந்து கலந்துக்கிறோம். அப்படிங்கிற மாரி கட்சியில இணைஞ்சிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா வந்து கூட்டணி கட்சி வைகோ வேற வந்து டென்ஷன் ஆகிக்குவாரு, கோவப்படுவாரு. அவரு மனசு பாவம் கஷ்டப்படும். அப்படிங்கிற மாதிரில முதலமைச்சரும் அத கண்டுக்காம விட்டுருந்தாரு. ஆனா இப்ப என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இல்ல இப்படியெல்லாம் பேசுறாங்க. நம்ம கூட்டணிக்குள்ள வந்து ஒரு குடைச்சல குடுக்குறாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம தூக்கிடலாம். அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டாரு.
அதனால் பார்த்தீங்கன்னா 2021 பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட்ட மதிமுக சார்பாக போட்டி போட்ட முத்துரத்னம் அவர் வந்து இன்றைக்கி முதலமைச்சரெல்லாம் சந்தித்து அவர் வந்து பேச்சுவார்த்தைலாம் பண்ணிட்டார். முத்துரத்னம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைகோக்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு. வைகோட ரொம்ப க்ளோஸ். அதே போல் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்ட மதிமுக செயலாளர் ரமேஷ், திருப்பூர் மாவட்ட மதிமுக இளைஞர் அணி செயலாளர் ரவி இன்றைக்கி எல்லாருமே முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து அவங்களோட சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அறிவாலயத்துக்கு போனோடனே முதலமைச்சர் பார்த்தோன்னே முதலமைச்சர் வந்து எல்லா நிறுவனங்களையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாம் டீ காப்பிலாம் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டும் பேசியிருக்கிறாரு. அப்போ முத்துரத்னமும் முதலமைச்சர் ஸ்டாலினுமே தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ வந்து கேட்டுக்கிறாரு. முத்துரத்னம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதிமுகவில் ஏகப்பட்ட பேர் அதிருப்தியாக இருக்காங்க. துறை வைக்க வந்த பிறகு வந்து யாரையுமே மதிக்கிறதே கிடையாது. அதனால் அவர் எடுக்கிற முடிவு, அந்த முடிவுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு வைக்கவும் விரும்புகிறாரு. அது முடியாது, நம்மளால் வந்து அங்கே இருந்து செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் அதிருப்தியோட தொடர்றாங்க. வேறு வழியிலேன்னு தொடர்றாங்க. ஆனால் திமுகவோட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா சொன்னீங்கன்னா ஒரு விழா நடத்தி மதிமுகவே அப்படியே காலி பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துரத்னம் பேசியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம், டக்குன்னு ஒரு விழாவை நடத்தி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் முதலமைச்சர்கிட்ட அவர் பேசிட்டு வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா மதிமுக நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு ஃபோனை போட்டு பேசியிருக்கிறாரு. இது மாதிரி வந்து முதலமைச்சர் நல்ல மரியாதை கொடுத்து பேசுகிறாருப்பா, இங்கே வந்து துறை வைக்கலாம் நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாரு, கட்சியில் சீனியரு செல்வாக்கு இல்லாத நபர் மாதிரி நடத்துகிறாரு, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, ஒரு விழாவை போட்டுருவோம், எல்லாம் கும்பலாக வந்து முதலமைச்சர் அந்த சைடு வரும்போது டக்குன்னு அவர் முன்னணியில் எல்லாம் சேர்ந்துருவான், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தார். ஏற்கனவே மல்லை சத்யாவும் வந்து மதிமுக அதிருப்தியில் இருந்துக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இதே போல் பார்த்திங்கன்னா திமுக வட்டாரங்களில் கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி மதிமுகவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த திமுகவுக்குள்ளே வந்து சேரணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை வந்து தூக்கிட்டு வர்றது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இருந்தார். அது கூட்டணிக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தும், அது இல்லாமல் வைகோ வந்து அழுவ ஆரம்பிச்சிருவார், இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சர் வேணான்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் மதிமுகவில் பார்த்திங்கன்னா அதிருப்தி அதிகமாகிட்டு இருக்குது. திமுகக்குள்ளே அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி திமுகக்குள்ளே வரலைன்னா அவங்க வேறு கட்சிக்கு தான் போக போகிறாங்க, எங்கேயாவது போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ மதிமுகவில் துணை பொதுச் செயலாளர் இருக்க மல்லை சத்யா, அப்புறமா நிறைய பேர் வந்து அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா திரும்பவும் திமுகக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சியில் செந்தில் பாலாஜி இறங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ மதிமுகவில் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள், 100க்கு மேற்பட்ட நகர ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. குறிப்பாக தலைவர்களில் பார்த்திங்கன்னா மூத்த தலைவர்களில் மல்லை சத்யா, பூவிருந்தவல்லி டிஆர் செங்குட்டுவன், அதே போல் பொடா செவந்தியப்பன், பொடா அழகு சுந்தரம், விருதுநகர் சண்முக சுந்தரம், திருச்சி வீரபாண்டியன், இப்படி நிறைய பேர் வந்து மதிமுகவில் வந்து விலகி திமுகவில் இணையிறதுக்கு ரொம்ப வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவில் சேர்த்துக்கிங்கயா எங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே வந்து திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ணிட்டார் முதலமைச்சர். முடிவு பண்ண பிறகு தான் மதிமுகவில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள்லாம் தூக்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மதிமுகவுக்கு பதிலாக தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தேமுதிக பேசிட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க திமுகவோட. அதனால் வந்து திமுகவோட வந்து தேமுதிக வந்துச்சுன்னா நல்லது தான், மதிமுக வெளியேறட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட்டி கழித்து ஒரு முடிவை வந்து முதலமைச்சர் எடுத்துட்டார். மதிமுக அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மதிமுகவில் வந்து நிர்வாகிகள் வந்து தூக்கிட்டு வந்து திமுகவில் சேர்க்குற படலங்கள் இனிமேல் விறுவிறுப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் தான் வைகோ வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இப்படி வந்து கட்சியில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள் அதிருப்தி காரணமாக அவங்க போய் திமுகவோட சேரும்போது கட்சி பலகீனப்பட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் முதலமைச்சரோட பேசணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கார். ஆனால் அந்த முயற்சி எல்லாமே பார்த்திங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. முதலமைச்சர் வந்து வைகோவை சந்திக்க விரும்பலை. ஏன்னா கண்டிப்பாக வைகோ வந்து அழுவ ஆரம்பிப்பார், ஏதாவது பேசுவார், அப்புறமா அவர் ரொம்ப இது பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இருக்குது. ஆனால் பாஜகவோட துறை வைகோ ஒரு டையை போட்டு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ஜெயித்த தொகுதி திருச்சி தொகுதிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பாஜக ஒரு 300 கோடி ரூபா வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. 300 கோடி ரூபா வந்து நலத்திட்ட உதவிகளில் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இந்த பேச்சு வந்து எப்படி வந்து திட்டங்களை ஒதுக்கினாங்க, 300 கோடி திட்டங்களை வந்து துறை வைகோவுக்கு மட்டும் எப்படி ஒதுக்குனாங்க? அப்போ பாஜகவோட துறை வைகோ நெருக்கத்தில் இருக்கிறாரு, ஏதோ ஒரு உள்ளடி வேலையை பார்க்குறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து திமுகவுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் வந்து துறை வைகோ கூட நம்ம எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்த வேணாம், துறை வைகோவை கண்டிக்க வேண்டிய வைகோவும் கண்டிக்காமல் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு மதிமுகவே கூட்டணிக்குள்ளே வேணாம், மதிமுகவை நம்பி விசிகா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க,
அதே போல் கம்யூனிஸ்ட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒருத்தவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு வேற ஒருத்தங்களை கொண்டாந்து அந்த இடத்த நிரப்பிட்டோம்னா இப்போவே வந்து அவங்க எங்கே போகணுமோ அங்கே போய்கிட்டோம். எங்கே யார் எவ்வளோ தொகுதி தராங்களோ தரட்டும், அங்கேயே நின்றுக்கட்டும். இல்லை அப்படின்னா கூட்டணியே வேணாம் அப்படின்னா தனியாக கூட 234 தொகுதியிலையும் நிற்கட்டும். ஏன்னா விசிகா சொல்கிறாங்கல்ல, நாங்கள் நிற்கணும்னு நினச்சா 234 தொகுதியிலையும் நாங்கள் நிற்போம்னு சொல்கிறாருல, நின்றுட்டு போகிறாரு. இல்லை அப்படின்னா அடுத்த பாயிண்ட்டே சொல்கிறாரு, நாங்கள் தேர்தலே புறக்கணிச்சிட்டு எங்களுக்கு தேர்தலே வேணான்னு சொன்னால் கூட சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் மாநில கட்சி அந்தஸ்து வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. திமுக கூட்டணியில் என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும். தொடர்ந்து எங்கனால தான் திமுக வந்து வெற்றி பெறுது, திமுக கூட்டணி வெற்றி பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாக்கு சதவீதங்கள் வச்சுருக்க பல கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளை வந்து இவங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு முதலமைச்சர் திட்டம் போட்டு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போக போக தெரியும். அதிமுக வந்து திமுக கூட்டணிலேருந்து விலகுது. திமுக கூட்டணிலேருந்து விலகுதா இல்லை விலக்கி விட்றாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.